அடியே மழையில நனையாத உள்ளவா. அடியே ராசாத்தி ஏன் மழை நஞ்சுன்னு இருக்கா? வாங்க வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல ஆறு, எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. கொஞ்ச நேரத்துல மழை விட்டுடும், தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு தூங்கிடுவோம். மழை நிக்கிற மாதிரி தெரியல, வாங்க போலாம். எவ்வளவு நேரம் நஞ்சுனே இருப்பீங்க? பாட்டியா வா போலாம். ஆத்தா தம்பி தான் சொல்லுது இல்ல, இன்னைக்கு ராத்திரி அங்க போய் தங்கிட்டு காலையில வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். குளிர்ல நடுங்குது, வாத்தா போலாம். சொன்னா கேட்க மாட்டா, நீங்க வாங்க. உங்களால குளிர் தாங்க முடியாது. நீ வா. ஆத்தா அம்மா பாத்து வாங்க. அம்மா பாத்து. ஏய் நீ எதுக்கு மழை நஞ்சுன்னு உள்ள வா. ட்ரெஸ் ஏதாவது மாத்திக்கோ. ட்ரெஸ் ஏதோ கொண்டு வரல. சரி என் சட்டை தர மாத்திக்கோ. இந்தா. எங்கடா மாத்துறது? வேற எங்க? இங்கேயே மாத்திக்க. பரட தூங்கிட்டு இருக்கான், நான் இப்படி திரும்பிக்கிறேன். பாட்டி தானே இருக்காங்க, மாத்திக்க. போ. சரி. நீங்க என்ன பண்ற? நான் தானே கூட்டிட்டு வந்தேன். ஓ, வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா? சரி விடு, நாளைக்கு போய் சரி பண்ணிக்கலாம். ஆமா, பெரிய அரண்மனை, கவலைப்படுறதுக்கு. என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை. உன்னை முதல் தடவை பார்க்குறப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டல. நீ கூட தான் குட்டி பையனாட்டம் இருந்த, இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டல. நம்ம பரட்ட கூட தான் பெரிய பையன் ஆயிட்டான் பாரு, மீச கூட முளைச்சிருச்சு. நீங்க எல்லாம் இப்ப பெரியவங்கள ஆனதுதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. உனக்கு என்ன கவலை? உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும்ல ஆத்தா. நீ ஒன்னும் புடிச்சு கொடுக்க தேவையில்ல, நானே ஓடி போயிடுறேன். ஏ பரட்டா, உனக்கு ஓகேவா? பார்த்தல, என்னால எப்படி ஓட முடியும்? இவன் நல்லா ஓடுவான், இவனை கூட்டு ஓடு. இவனா? இவனா அதுக்கு சரிப்பட மாட்டான். நானே ஓடி போயிடுறேன். அடிப்பாவி. இவ எப்ப பாரு விளையாட்டாவே பேசிக்கிட்டு இருக்கா. டேய், அந்த பொண்ணு தான் உன்னை கூப்பிடுதுல, அவ ஓடுறா, நீயும் ஓட வேண்டியதுன்னு. நான் எங்கடா நின்றுன்னு இருக்கேன்? ஆறு, பாத்து மெதுவா. நான் பாத்துக்கிறேன். இந்த ஐயா வாங்கிக்க. என்னடா வச்சிட்டியா? ஒரு கை புடுறா. ஆம்பளை துணை இல்லேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு கடவுளா பார்த்தாயே உங்களை இங்க அனுப்பி இருக்காரு. பரவாயில்ல பாட்டி, தொழில் நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாட்டி, மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போ சொல்லு. இருங்க ஐயா, சாப்பிட்டு போகலாம். இல்ல பாட்டி, வேலைக்கு நேரமாச்சு. ஆமா, பெரிய கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்க. பாட்டி தான் அவளுக்கு கிஞ்சிட்டாங்களே, இருந்து சாப்பிட்டே போலாம்டா. பாட்டி நீ கவலைப்படாத பாட்டி, எனக்கு மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்க இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவோம் பாட்டி. ஐயா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? என்ன பாட்டி? நான் செத்தா நீ தையா கொல்லி போடணும். கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மீன் குழம்பு ரெடி, சாப்பிடலாம் வாங்க. என்னடா வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கம் முதலாளி. முதலாளி, இதெல்லாம் காலாவதியான மருந்து மாத்துறீங்க. புதுசாக அட்டையை மாற்றி லேபிள் ஒட்டி என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப கேள்வி கேட்குறிய. என்ன படிச்சிருக்க? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண? பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் முதலாளி. ஏன்? பேங்க்ல லோன் வாங்கி படித்தேன், அதெல்லாம் திரும்ப கேட்டானாமா? இதெல்லாம் வக்கடையா பேசு.
டேய் என்னைக்காவது கவர்மெண்ட்டை பார்த்து நான் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலையை கொடு அப்படின்னு நினைக்க கேட்டிருக்கேன். அதான் கேட்கலாம் இருந்த முதலாளி. அவங்களே நிதி பத்தலன்னு மத்திய கவர்மெண்ட்டை கெஞ்சிட்டு இருக்காங்க. அதான் நாமளே பிச்சை எடுத்து லோனை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ஆமா முதலாளி. பாரதேசி உரிமையெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும்டா. 3 வேளை சோறு போட்டு தங்க இடம் கொடுத்து போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இது மட்டும் இல்லாம இவ்வளவு லாபத்திலையும் ஷேர் கொடுக்குற என்கிட்ட கேள்வி கேட்பே நீ. இருந்தாலும் நான் சொல்றேன்டா, இந்த பார் இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் வெளி மெடிக்கலுக்கு கொடுக்கறது கிடையாது. நாமளே சொந்தமா மெடிக்கல் ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முதல் கட்டமா செங்கல்பட்டுல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம். என்னையே மேனேஜரா போட்டுருங்க முதலாளி. நீ ரொம்ப படிச்சிருக்க, ரொம்ப பேசுற. உன்னெல்லாம் அங்க விட்டாச்சுன்னா ஆபத்தாயிரும். சரியா? நீ என் கூட இருக்கு. நீங்க என்ன முதலாளி படிச்சிருக்கீங்க? 10 9 8 7 6 5 4 3. நீ என்ன படிச்சிருக்க? 2. என்னோட 1 வருஷம் கம்மி. செங்கல்பட்டு கடைக்கு நீதான்டா மேனேஜர். முதலாளி ரொம்ப நன்றி முதலாளி. நன்றிய வாயில சொல்லாத, செய்யற வேலையில பாருங்க முதலாளி. தம்பி, காலாவதி ஆச்சா ஆகலையான்னு எங்களுக்கும் தெரியும். மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பார்க்கணும். சரியா? இது ஹலோ, என்னங்க நல்லா இருக்கீங்களா? டா டூட்டி டேட்ல போன் பண்ணாத உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ரொம்ப முக்கியமான விஷயங்க, அதான் போன் பண்ணேன். எதுவா இருந்தாலும் சாயங்காலம் 5 மணிக்கு மேல பேசு, இல்ல டூட்டில பிரச்சனை வந்துரும். சரிங்க. போன வை. எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? நானும் சின்ன வயசுல இருந்து உங்களை பாத்துட்டு இருக்கேன். வேலை நேரத்துல வீட்டுக்கு பேச மாட்டேன்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் முக்கியமான விஷயம்னா தகவல் சொல்வாங்க? என் மகன் மரடிச்சு எல்லாத்தையும் சொல்றமா. என் பொட்டாட்டி ஏதோ பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறத நினைச்சிட்டு இருக்கா. நானும் அதை உண்மையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இப்ப குப்பமேட்ல குப்பை பறிக்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே என் பொட்டாட்டி உயிரை விட்டுருவாமா. அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டேனே. கொஞ்ச நேரம் உட்காருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல ஆறு, என்னால ஓய்வு எடுக்கலாம் முடியாது. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அது முடியற வரைக்கும் நான் உழைச்சுதான் ஆகணும். என்னை யாரும் தடுக்காதீங்க. போங்க போய் எல்லாரும் வேலை செய்யுங்க. போங்க போங்கப்பா. போங்க போய் எல்லாரும் வேலையை பாருங்க. போமா. ஏய் என்னடி கையில? ஏன் கேக்குற? ஏதடி ஐஸ்கிரீம்? டிரைவர் கொடுத்தாரு. எந்த டிரைவர்? ஆனந்த். அவருக்கு எங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அவர் பேரை கேட்டாலே எனக்கு சிலுக்குது. ஆனா என்ன தவிர வேற யாரும் அவர் கூட நெருக்கமா பழகிறது எனக்கு பிடிக்காது. ஏய் லூசு மாதிரி வளராதடி. அவன் டிரைவர், நம்ம குப்பை பொறுக்குறவங்க. அவன் போய் நம்மள லவ் பண்ணுவானா? அவன் டாஸ்மார்க் சரக்கு மாதிரி. உனக்கு வேணா நீ குடி, எனக்கு வேணா நான் குடிக்கிறேன். ஏய் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டே. அவர் எனக்கு தான் சொந்தம். உன்னை டேட்டிங் கூப்பிட்டா நீ போ, அவளை கூப்பிட்டா அவ போவா. நான் போறேன் பேசிட்டு இருக்க. டேட்டிங் போற மூஞ்சி விடுடி. எங்க மூஞ்சிக்கு என்னடி குறை? டேட்டிங்க போ. சண்டை போடுங்க, சண்டை போடுங்க, சண்டை போடுங்க. அவளை அடிடி முதல்ல. என்ன துமுறு? என்கிட்ட எப்படி பேசுற? ஏய் விட முடியலையா? குத்து குத்து. என் மூஞ்சி நல்லா தாண்டி இருக்கு. வாங்க பண்ணி எல்லாம் அடிச்சிக்கிறீங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இவதான் எங்களை அடிக்கிறா. என் வழியில குறுக்கிட்டா அப்படிதான் அடிப்பேன். டிரைவர் ஆனந்த் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தானா? இவளுக்கும் வேணும்னு கேக்குறா. ஐஸ்கிரீம்காக அப்படி அடிச்சுக்கிறீங்க. சண்டை போடாதீங்க, நானே வாங்கி தரேன். இவன் ஒருத்தன் ஐஸ்கிரீம் முக்கியம். ஆனந்த் யாருக்குன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டான். ஐஸ்கிரீம் கேட்டா பரவாயில்லையே, இவ ஆனந்தே வேணும்னு கேக்குறாளே. ஒரு ஆம்பளுக்கா 3 பேர் சண்டை போடுறீங்க. ஆனந்த் யாரை லவ் பண்றான் அவங்க கேட்க வேண்டியதானே? வாடி நம்ம போய் அவனே கேட்கலாம். அதுதான்டி கரெக்ட். நில்லு, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, அது நல்லது இல்ல. சரி நகர. ஏய் உண்மையா சொல்லு, எங்க 3 பேர்ல யாரை லவ் பண்ற? உண்மை சொல்லட்டுமா? சொல்லு. உன்னதான் லவ் பண்றேன். உன் மேல உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படி ஏன்டா எங்க பின்னால சுத்துன? நான் எங்க சுத்தினேன்? நீங்க தான் என் பின்னாடி சுத்துனீங்க. அவளை பார்த்தோன்னே எங்களை அவமானப்படுத்திட்டல்ல. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிப்ப. வாடி போலாம்.
அடி போங்கடி, நீங்களும் உங்க சாபம். இவெல்லாம் உருப்படவே மாட்டான்டி. ஆமாண்டி. இப்போ உன் கோவம் தீர்ந்ததா? அவளுங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீ இல்லைன்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். தப்பா? தப்பில்ல. ஆனா நீ அவங்கள தான் லவ் பண்றேன்னு அவங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தான். அதை விடு, நாளைக்கு சினிமா போலாமா? சினிமாவுக்கா? ஆமா. நான் வேலைக்கு போலன்னா நானும் என் பாட்டியும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? வேலைக்கு போறியா? எங்க? இங்கதான். குப்பை பொறுக்கிறதுல ஒரு வேலையா? இது ஒரு வேலையா உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இதுதான் சோறு போடுற தொழில். ஓகே ஓகே, நீ லாஸ் ஆக வேண்டாம். ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 200 ரூபாயில இருந்து சமயத்துல 300 ரூபாய் கூட நான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தரேன். சினிமாக்கு வரியா? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட காசு வாங்குறது தப்பு, எனக்கு வேணாம். ஏய், இதுல எந்த தப்பும் கிடையாது. நீ என் கூட வெளியே சுத்தினா உன் குடும்பம் பாதிக்க கூடாது. உன் குடும்பத்து மேல எனக்கும் அக்கறை இருக்கு. ராசாத்தி, இதுல 5000 ரூபாய் இருக்கு. வீட்டு செலவுக்கு உன் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வா, வாங்கிக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் என் ராசாத்தி குப்பை பொறுக்கவே போக கூடாது, சரியா? வாடா, இந்தா பார்த்து உட்காரு. என்னடா காதல்ல விழுந்துட்டேன்டா. அதுக்கு ஏன்டா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? மச்சான், ராசாத்திய பத்தி நீ என்னடா நினைக்கிற? அட போடா, கேவலமானவ. மச்சான் அப்படிலாம் சொல்லாதடா. எனக்குன்னு கிட்ட நீ ஒருத்த மட்டும் தான்டா. மச்சான் சொன்னா கேளு, அவ வேணாம்டா. மச்சான், நான் அவளை கல்யாணம் பண்றேன்னா உன்னையும் என்னையும் கையிலே பிடிக்க முடியாது. நம்ம 2 பேருக்கு சேர்த்து அவளே சமைச்சு தந்துருவா. உனக்கு தான் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமே. அதெல்லாம் சரிதான்டா, ஆனா அவன் மனசுல நீ இல்லையே. ஹேய், என்னடா சொல்ற? மச்சான், அந்த டிரைவர் ஆனந்த் தான்டா விரும்புறா. வர்ற வேலை கேட்டுதான்டா என்னது அவனையா? அவன் சரியான பொம்பளை பொறுக்காச்சுடா. உன்ன மாதிரி நல்லவனை எவடா விரும்புவா? அந்த ஆனந்த் கோசம் 3 பேர் அடிச்சிட்டாங்கடா. அதுல இவ்வளவு ஒருத்திடா. மச்சான், அவளை மறந்துடுறா, மனசை தேத்திக்கடா. உனக்கு நானே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. ஏய், அந்த பைத்தியம் எப்ப பார்த்தா அழுதுட்டு இருக்கேன். அது கூட சேர்ந்து நீங்க ஏன் அழுகுறீங்க? என்ன நடந்து சொல்லிட்டு அழுங்க. டிரைவர் ஆனந்த் ராசாத்தியை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். அதுக்கு நீ அழுகுற? நான் அவன் கூட குடும்ப நடத்துற மாதிரிலாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேனே. சரி, ஆமா, நீ அழுகுற? அவளாச்சு குடும்ப நடத்தின மாதிரி தான் கற்பனை பண்ண, ஆனா நான் குழந்தையே பெத்துக்கிட்டேன். நிஜமாவா? இல்ல, கற்பனையிலே தான். ஏய், இப்படிலாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுல என்ன வெக்கம் இருக்கு? மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற மாதிரி கற்பனை பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இளமையில கற்பனை பண்றதெல்லாம் சுகமா தான் இருக்கும். முதுமை வரும்போது அதோட உண்மை என்னன்னு தெரியும். நான் சொன்னா நீங்க எல்லாம் கேட்கவா போறியா? போங்க, எப்படியா போய் தொலைங்க. ஏய், இப்படியே அழுதுட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த பைத்தியமா நீங்களும் சேர்ந்து அழுக வேண்டியது. நீங்க பைத்தியம் பண்ண வச்சுக்க, நானே கல்ல அடிச்சு வைட்டுருவேன். ஏய் போ, ஏய் ஏய் போ. ஏய் பைத்தியம், நீயே இது கூட கொஞ்சம் அழுதுட்டு இருக்க. நீயே அது ஓடு, எந்திரிச்சு போ.